இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான்டா பண்றது? ஆமா, இப்படித்தான் தோணுது நம்ம ஆல் இந்தியா கைப்புள்ளைய பார்க்கையில. எத்தனை முறை அடி வாங்கினாலும் காரி காரி துப்பினாலும் அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கார் நம்ம பிரின்ஸ் ராகுல் காந்தி. அட எதிர்கட்சிக்காரங்களை விடுங்க, நம்ம உச்ச நீதிமன்றமே இப்படி பல தடவை கூப்பிட்டு காரி காரி துப்பி இருக்கு. அந்த வரிசையில மீண்டும் ஒரு முறை துப்பப்பட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கார் ராகுல். கூல். பாரத் சோடா யாத்திரையின் போது சாவர்கர் குறித்து ராகுல் பேசிய வெறுப்பு பேச்சுக்கு தான் இப்ப இந்த துப்பல். இந்த நடைப்பயண நாடகத்தின் போது ராகுல் காந்தி சாவர்கர் ஆங்கிலேயர்களின் வேலைக்காரன் என்பது போல பேசினார். அதற்கு எதிராக போடப்பட்ட டிஃபர்மேஷன் கேஸ்ல தான் ரேஞ்சுக்கு ராகுலின் பேச்சை பொறுப்பற்ற பேச்சு என்று கண்டித்து இருக்கு உச்ச நீதிமன்றம். சுதந்திர போராட்ட வீரர்களை இப்படிதான் தரக்குறைவாக பேசுவதா? மகாத்மா காந்தி கூட ஆங்கிலேய வைஸ்ராய்க்கு எழுதிய கடிதத்தில் யுவர் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட், அதாவது உங்கள் உண்மையான வேலைக்காரன் என்று குறிப்பிட்டு இருக்கிறார். அதனால் நாளை ஏறேனும் காந்தியை குறித்து இப்படி பேசலாமா? அந்த ஹிஸ்டரி ஜியோகிராஃபி என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்றேன். ஏன் ராகுலின் பாட்டி இந்திரா காந்தியே சாவர்கரை புகழ்ந்து கடிதம் எழுதியிருக்காங்க, அதெல்லாம் தெரியுமா ராகுலுக்கு என்று நாக்கை புடுங்குற மாதிரி கேட்டு இருக்கார். பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. எதிர்காலத்தில் இது போல பேசினால் தாமாக முன் வந்து ராகுல் மீது வழக்கு பதிவோம் என்று எச்சரிக்கையும் விடுத்திருக்கு நீதிமன்றம். தெரியாம வாயை கொடுத்து ஆனாலும் என்ன புண்ணியம், காரி காரி துப்பிட்டு இனிமே இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவமதிப்பு வழக்குக்கு தடையும் கொடுத்துட்டாங்க மிலாட்ஸ். பெரிய இடத்து சின்ன பையன் போனா போகட்டும் என்பது போன்ற துணிதான் தெரிகிறது வெற்றியெல்லாம் பார்க்கையில். ராகுல் ஏதோ வாய் தவறி பேசவில்லை, பல முறை பல இடங்களில் இப்படி பேசியிருக்கிறார். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான், பிளான் பண்ணி பண்ணணும். திட்டமிட்டே தெரிந்தே பேசுகிறார். ஏன் பாராளுமன்றத்திலேயே சாவர்கர் குறித்து தரக்குறைவாக பேசியிருக்கிறார். इंदिरा गांधी जी ने बोला कि सावरकर जी compromised with the British, wrote a letter to the British and asked for forgiveness from the British. और उन्होंने बोला, इंदिरा गांधी जी ने बोला that गांधी जी जेल गए, नेहरू जी जेल गए और सावरकर जी ने माफी मांगी थी. ये इंदिरा गांधी जी की पोजीशन है. ஏற்கனவே RSS தான் காந்தியை கொன்றது என்று சொல்லி கடைசியில் மன்னிப்பும் கேட்டார். மோடிகளெல்லாம் திருடர்கள் என்று சொல்லி அதனால் பதவியையும் இழந்தார். ராகுல் ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர், கண்டினியூஸ் அஃபெண்டர், தொடர்ந்து தெரிந்தே இது போல பேசுபவர். அவருக்கு ஆதரவாக வழக்குக்கு தடை போட்டது ஏற்புடையது அல்ல என்பதும், ராகுலை போலவே பேசும் அவரது கட்சிக்காரர்களுக்கும் நீதிமன்றம் ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் என்பதும் தான் மக்கள் கருத்து.